சரி நீங்க சொல்லுங்க. அவங்க ஆட்சியில அவங்க அறிவிச்சாங்க. அவங்க ஆட்சியில அறிவிச்சதுனாலேயே இவங்க கொண்டுகிட்டு வரல, நான் வெளிப்படையா குற்றச்சாட்டு பண்றேன். அதே போல அவங்க திருப்பி ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஆனாலும் அதுக்கு எந்த முயற்சியும் அவங்க எடுக்கல. அவர்தான் சொல்றாரு எடுத்திருக்கோம், மத்திய அரசு அனுமதி கொடுத்தா. அதற்கு என்னிடம் என்கிட்ட வந்து மத்திய அரசாங்கம் அனுப்பின கடிதம் இருக்கு. வெளிப்படையா சொல்றேன், தமிழ்நாட்டுல 6 கல்லூரி, தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல அவங்க கட்சிக்காரங்களுக்கு இங்க 2 தனியார் மருத்துவக் கல்லூரி இருக்கு. அந்த 6 மருத்துவக் கல்லூரிக்கு சரிங்க, அனுமதி அமைச்சர் மா. பெறப்பட்டிருக்கிறது. நிறைய முறை பேட்டிகள் அனுமதி அவர் சொல்லியிருக்காரு. கொடுத்தவுடன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சட்டமன்றத்துல சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு எடுத்துட்டு இங்க கொண்டுகிட்டு வர நோக்கமே கிடையாது. ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க இங்க அப்படிலாம் 2 பொத்தம் தனியார் குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது. நிறைய முயற்சி பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன முயற்சி எடுத்தாங்கன்னு சொல்ல சட்டமன்றத்துல சொல்லுங்க. நிறைய பதில்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் 2 தனியார் மருத்துவக் கல்லூரி இருக்கிறது ஆதாரப்பூர்வமாக சட்டமன்றத்துல தருவதற்கு தயாரா இருக்கிறேன். நானே சொல்றேன். அவர் சொல்ற மண் வளம் சரியில்லைங்கிறதும் அன்னைக்கு அதிகாரிகள் கொடுத்தது உண்மை. அன்னைக்கு சொன்னாங்க அது அரசியல் காரணங்களா அப்படிங்கறதுலாம் அடுத்த விஷயம், அது எனக்கு தெரியாது. அது அதிகாரிகள் கொடுத்த பதில். அதே மாதிரி அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்களும் இந்த 6 மாவட்டங்கள் மருத்துவக் கல்லூரி, தென்காசி, காஞ்சிபுரம், இந்த மாதிரியான மாவட்டங்கள் இல்லைன்னு சொல்லி அதுக்கு தொடர்ந்து மத்திய அரசை பார்த்துட்டு இருக்கணும், அழுத்தங்களை கொடுத்துட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. சொல்லுவாரு. ஆனாலும் கொண்டு வரல அப்படிங்கிற வருத்தம் மக்கள் கிட்ட இருக்கு. அதையும் பதிவு பண்றேன். சொல்றேன். அவர் சொன்னாரு.